அனைவருக்கும் வணக்கம். இப்போ எக்ஸசைஸ் 7.1ல் 6வது கொஸ்டின், 6th கொஸ்டின். A stone is dropped into a pond, causing ripples in the form of concentric circle. ஒரு கல்லை எடுத்து குளத்தில் போடும்போது சின்ன சின்ன வட்டமாக உண்டாகும். A stone is dropped into the pond, causing ripples in the form of concentric circle. Concentric circle சின்ன சின்ன சர்க்கிளாக ஒரே சென்டரை வச்சுக்கிட்டு சுற்றி சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். சரியா? Concentric circle. The radius of the outer ripple is increases at the rate 2 cm per second. Radius இங்கே ஒரு 2 cm இருக்கும், இங்கே 4 இருக்கும், அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ the rate of change of radius is equal to 5 cm கொடுத்துருக்கு. சரிங்களா? ஒரு பாண்டில், ஒரு குளத்தில் ஒரு கல்லை தூக்கி போடும்போது அந்த சிற்றலைகள் வட்ட வட்டமாக என்னாகும், ஃபார்ம் ஆகிட்டே வரும். அது சின்ன வட்டத்துக்கு சின்ன ரேடியஸ் இருக்கும், பெரிய வட்டத்துக்கு பெரிய ரேடியஸ் இருக்கும். அப்போ ரேடியஸ் எந்த ரேட்டில் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ரேடியஸ் டைம் ஆக சேஞ்ச் ஆகும். அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ரேடியஸ் dr/dt சீக்கிரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 2 cm per second. 2 cm கொடுத்துருக்கு. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ரேடியஸ், ரேடியஸ் வந்து 2 cm, ஒரு செகண்டுக்கு என்ன இருக்கு, 2 cm இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. when the radius is 5 cm, constant rate of change is 2 cm per second. When the radius is 5 cm, find the rate of change of area. When r is equal to 5 cm, r is equal to 5 cm இருக்கும்போது இப்படி சேஞ்ச் ஆகிட்டே வரும் இல்லையா? ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. 2 cm, 3 cm, 4, 5 எப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு ஸ்டேஜில் r is equal to 5ன்னு வரும். அது ஒரு சர்க்கிள் இருக்கும். அந்த ஸ்டேஜில் வாட் இஸ் தி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏரியா? இந்த ஏரியா என்ன ரேட்டில் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும்? சின்ன சர்க்கிளுக்கு சின்ன ரேடியஸ், சின்ன ஏரியா இருக்கும். அதுக்கப்புறம் பெரிய சர்க்கிளுக்கு பெரிய ஏரியா இருக்கும். அப்படியே ஏரியா என்ன ஆகிட்டு இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏரியா என்னன்னு கேட்குறான். சரியா? வென் r is equal to 5 இருக்கும்போது வாட் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏரியா? சரிங்களா? ஏரியா ஆஃப் த சர்க்கிள் என்ன ஃபார்முலா தெரியும்? சர்க்கிளுக்கு πr². ஏரியா ஆஃப் த சர்க்கிள் வந்து πr². அப்போ நமக்கு தேவையானது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏரியான்னு சொன்னதுனால dA/dt. பைங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படி வச்சுக்கோங்க. இதை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2r dr/dt போடணும். சரிங்களா? அப்போ 2r டிஃபரன்சியேஷன் ஃபார்முலா, பவரை கொண்டு வந்து பவரை குறைக்கணும். 2r dr/dt வித் ரெஸ்பெக்ட் டு tனால. இப்போ என்ன கிடைக்குது தான் dA/dt ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏரியாங்கிறது இதான் ஃபார்முலா கிடச்சிருக்கு. இதான் கிடச்சிருக்கு ரிசல்ட்டு. இதில் என்ன ரேட் ஆஃப் சேஞ்ச் ஏரியா வென் r is equal to 5 என்ன கேட்குறேன். அப்போ இப்போ வென் r is equal to 5 cm dA/dt என்ன? r is equal to 5 இருக்கும்போது dA/dt அப்போ 2π இருக்கு இல்லையா? 2π r என்ன தெரியும், 5 கொடுத்துருக்குறாங்க. அடுத்து r கொடுத்து போட்டலாம். dr/dt is equal to 2 cm முன்னாடியே கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன வரும்? 5×2 20, 20 4×5 20 πன்னு வருமா? அப்போ dA/dt is equal to 20π. 20π என்ன இது? சென்டிமீட்டர்னால ஸ்கொயர் சென்டிமீட்டர் per seconds. சரிங்களா? அப்போ dA/dt is equal to 20π square centimeter. சரிங்களா? therefore the rate of change of area of a circle is 20π square centimeter per second. Okay students, next video la paapom.